எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸில் பார்க்க போகிறது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி. நம்ம கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். கேண்டல்ஸ்டிக்ன்றது பையரும் செல்லரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். நீங்கள் சார்ட்டை பார்த்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அழகாக. பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை செல்லர்ஸ் வந்திருக்காங்களா, இல்லை பையரும் செல்லரும் சமமாக இருக்காங்களான்றதை நீங்கள் கேண்டல்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, நம்ம எப்பவுமே கேண்டல்ஸ்டிக் மட்டும் தனியாக யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? நம்ம கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை ட்ரேடிங்க்கு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே கேண்டல்ஸ்டிக்கை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை கண்டுபிடிக்கணும். இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் என்ன? நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த டைப் ஆஃப் கேண்டல்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்ன்றதை பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து பிளான் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது, நம்ம எந்தெந்த மாதிரியான கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லாங் வீக் கேண்டல், இன்னொன்று மொமெண்டம் கேண்டல். நான் கீழே வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். லாங் வீக் கேண்டல் அப்படின்னா பாடி வந்து சின்னதாக இருக்கும். இந்த கீழே வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம விக்குன்னு நம்ம சொல்லுவோம். இந்த விக்கு வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த 3 கேண்டல் பார்க்கலாம். பாடியை விட இந்த விக்குன்றது ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த லாங் வீக் கேண்டலை ட்ரேடிங்காக யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இந்த மொமெண்டம் கேண்டல் நம்ம என்கல்ஃபிங் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இப்போ இந்த கேண்டலாக எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னா, இந்த ஒரு கேண்டல் பாருங்கள் எவ்வளோ பெரிய மொமெண்டம் கேண்டல். பையர்ஸ் வந்து இதில் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்திருக்காங்க. அதே போல் இதுவும் நமக்கு மொமெண்டம் கேண்டல். ஏன்னா விக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பாடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து மொமெண்டம் கேண்டல் சொல்லுவோம். அதே போல் செல்லர்ஸ்க்கு இது வந்து ஒரு மொமெண்டம் கேண்டல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் கேண்டலை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங்கே வந்து பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட ட்ரேடிங் ப்ராசஸில் மொத்தம் 3 ஐடியாஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னென்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ப்ரைஸு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான இடம் அப்படின்னா இப்போது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை சப்போர்ட்டாக இருக்கலாம். அதை நோக்கி வந்து ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து கரெக்டான ஐடியா இருக்காது. என்ன ஐடியா இருக்காது? ப்ரைஸ் வந்து இதை தாண்டி பிரேக் பண்ணி மேலே போகுமா, இல்லை இந்த ஒரு இது நம்ம ரெசிஸ்டண்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ட் லைனை அப்படியே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருமா, மேலே போகுமா, இல்லை கீழே வருமான்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்காது. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாத போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சார்ட் பேட்டர்ன்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்றதே டிசைட் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் நம்மளோட கீ லெவல்ஸில் ஏதாச்சும் ஒரு கேண்டல்ஸ்டிக் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த கேண்டலை மட்டும் பார்க்காம அந்த கேண்டலுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ட்ரேட் என்ட்ரியே பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இது ஒரு உதாரணம் காமிக்கிறேன் உங்களுக்கு சார்ட்டில். இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 1 வீக் டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சார்ட் நீங்கள் பாருங்களா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கேருந்து நல்லா மேலே போயிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிங்கன்னா நல்லா ரிவர்ஸ் லைட் வந்துருக்குதா. அப்போது இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். கரெக்டுங்களா? ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு போகிறப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களா, 2 கேண்டல் லாங் வீக் கேண்டல் இந்த இடத்த வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கு என்ன கிளியராக தெரிய வருது, மார்க்கெட்டில் ஏதோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த கேண்டலுக்கு அப்புறம் மேலே போதா இல்லை கீழே வரப்போதான்ற ஐடியா நமக்கு கிடையாது. ஆனால் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்னா, இங்கே வந்து பெரிய பெரிய கேண்டல் வந்து இதில் போகும்போது இங்கே வந்து இப்போ டோஜி மாதிரி கேண்டல் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேண்டலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத இந்த கேண்டலுக்குள்ளே போய் பார்க்கணும். கேண்டலுக்குள்ளே போய் பார்க்குறதுனா எப்படி, இப்போ 1 வீக் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு 1 டே டைம் ஃப்ரேம். ஏன்னா இந்த ஒரு கேண்டல்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரன்றது நமக்கு 5 ட்ரேடிங் டேஸ் இல்லையா. அப்போ நம்ம 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த ஒவ்வொரு கேண்டல்லையும் 5 நாள் இருக்கும். அப்போது இந்த 2 கேண்டல் சேர்த்து நமக்கு 10 கேண்டல் கிடைக்கலையா. அப்போ அந்த 10 கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ அதே ஸ்டேட் பேங்க்கோட 1 டே டைம் ஃப்ரேமு நம்ம 1 வீக் டைம் ஃப்ரேமில் பார்த்த அதே ரெசிஸ்டன்ட் லைன் தான் இந்த ரெசிஸ்டன்ட் லைனு. மார்க்கெட் இங்கே போயிட்டு ரிட்டன் வந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா இங்கே போயிருக்கு. இங்கே போகிறப்ப நம்ம 2 கேண்டல் பார்த்தோம் இல்லையா, அந்த 2 கேண்டல் தான் இங்கே நமக்கு 10 கேண்டலாக வந்து கொடுத்துருக்கு. இந்த 10 கேண்டலில் பாருங்களா, மார்க்கெட்டு ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல், ரெட் கலர் கேண்டல், அதுக்கப்புறம் 2 இன்சைட் பாரு, மறுபடியும் ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா லாங் வீக் கேண்டல். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது. ஆனால் செல்லர் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து பிரேக் பண்ண விடாமல் கீழே இறக்கிட்டாங்க இல்லையா. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி கிடச்சிருக்கு. அப்போது இது வந்து அப்பர் சைடில் பிரேக் பண்ணால் நமக்கு லாங் என்ட்ரி போகிறதுக்கான ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுவே டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு டவுன் சைட் செல் என்ட்ரி போகிற மாதிரி நமக்கு ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா. அப்போது இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த கேப் டவுனில் பிரேக் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து இதுமாரி கேண்டல் ஃபார்ம் ஆனதுனால டவுன் என்ட்ரிக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் பார்த்திங்கன்னா புல் ட்ராப் வந்திருக்கு. புல் ட்ராப் வந்ததுக்கப்புறம்
மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபர்தராக நல்ல ஒரு செல் ஆஃப் வந்து வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து டவுன் சைடு என்ட்ரிக்கான டார்கெட் வந்து போயிடுச்சு இல்லையா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை தனியாக யூஸ் பண்ணாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கூட யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ட்ரேட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா. கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னோட சைக்காலஜி என்னன்றது பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணவே சொல்லிட்டேன். கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் மார்க்கெட்டில் பையரும் செல்லரும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே தாங்க. இப்போது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேண்டில் பின்னாடி பையிங் பண்ணுறாங்களா செல்லிங் பண்ணுறாங்களான்றதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த கேண்டலோட பாடி அந்த கேண்டலோட விக்கு கலர் வச்சு ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. அதே போல் நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல் எந்த ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெறும் கேண்டில்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாமல் கீ லெவல்ஸோடு சேர்த்து வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம ட்ரேட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் கேண்டில்ஸ்டிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேண்டில்ஸ்டிக்கு அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம ரொம்ப சூப்பரான கேண்டில்ஸ்டிக்கை மட்டும்தான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கேண்டில்ஸ்டிக் மட்டும் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்து 6 கேண்டில்ஸ்டிக் டைப்ஸ் இருக்குது. நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த 6 கேண்டில்ஸ்டிக் டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங் விக் கேண்டில். பேர்லேயே தெரியுது லாங் விக் அப்படின்னா இந்த குச்சி மாரி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம விக்குன்னு சொல்லுவோம். பாடியை விட இந்த குச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து ரெட் கலர் காமிச்சிருக்கிறேன். அதே போல் தான் அங்கே க்ரீன் கலருக்கும் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதே போல் பாடி வந்து இதுமாரி பெருசாக இருந்தாலும் அதோட விக்கு வந்து இந்த பாடியை விட பெருசாக இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா லாங் விக் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லாங் விக் கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போது இந்த ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள். க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு OHLC டேட்டா எப்படி இருக்கும், ஓப்பன் வந்து டவுனில் இருக்கும், க்ளோஸ் வந்து மேலே இருக்கும். அதனால தான் வந்து க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இந்த க்ரீன் கலர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, செல்லர்ஸால் இன்னும் கீழே கொண்டு போக முடியல. அப்போ பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் உள்ள வந்து இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்த இந்த ப்ரைஸை திரும்பி மேலே கொண்டு போயிட்டு ஓப்பன் ப்ரைஸோடு நல்லா மேலே கொண்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய லாங் வீக் கிடச்சிருக்கா. அப்போது இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது லாங் வீக் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து போயிட்டு பையர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம். சரிங்களா. இது வந்து க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இப்போது இந்தமாரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், ஓப்பன் வந்து மேலே அதிகமாக இருக்குது, க்ளோஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது அப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேண்டிலோட மீனிங் என்ன, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை நல்லா ஹெவியாக கீழே புஷ் பண்ண பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் புஷ் பண்ண முடியாமல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மறுபடியும் மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. யார், பையர்ஸு. அப்போது இந்த இடத்துல நமக்கு செல்லரோட மூமெண்டம் வந்து காலி ஆகிட்டு பையர் என்ன பண்ணியிருக்கான், உள்ளே வந்திருக்கான். அதனால தான் என்ன இருக்குன்னா மார்க்கெட் என்ன தான் செல்லர் வந்து இவ்வளோ கீழே கொண்டு போனாலும் கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க பையர்ஸு அந்த பாடியை வந்து, அதாவது அந்த பையர் செல்லரோட ப்ரெசன்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் கிடைக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இந்த லாங் வீக்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. இந்த லாங் வீக் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது ட்ரை பண்ணுறாங்க ஒரு ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு, ஆனால் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுறாங்க. அப்போது நமக்கு அங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சரிங்களா. ஸோ இதான் நமக்கு இந்த லாங் வீக் கேண்டில் நமக்கு சொல்கிறது. இப்போ நம்ம போய் ஒரு மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சார்ட் பாருங்கள். இப்போது மார்க்கெட் என்ன இருக்குன்னா நல்லா கீழேருந்து மேலே போயிட்டு இங்கே ஒரு ரிவர்சல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கனால ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம். அதே போல் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே சப்போர்ட்டை ட்ராப் பண்ணிப்போம். ஓகேங்களா. இப்போது மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகிறப்ப 1 2 இந்த 2 கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விக்கு பார்த்தீங்களா ரெண்டுத்துலேயும். இந்த விக்கு ஃபார்ம் ஆகிட்டு இந்த லெவல் ரிஜெக்ட் பண்ண உடனே அதோட ஃபாலோ அப் கேண்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த லாங் வீக் கேண்டில் நம்ம வந்து இந்த சப்போர்ட் கூட யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் அதே போல் மார்க்கெட் மறுபடியும் இந்த சப்போர்ட் கிட்ட வரும்போது பாருங்களேன் எவ்வளோ பெரிய விக்கு இந்த லெவல் கீழே பிரேக் பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் பையர் என்ன பண்ணிட்டான், திருப்பி மேலே கொண்டு போயிட்டான். பார்த்தீங்களா. அதனால தான் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அப்போது இந்த லாங் வீக் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன்லேயோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ட் லைன்லேயோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அங்கே அழகாக ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா. ரெண்டாவது டைப்பு இன்சைட் பார் கேண்டில்ஸ்டிக்கு. இன்சைட் பார் கேண்டில்ஸ்டிக்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில். சரிங்களா. அப்போ ரெட் கலர் கேண்டில் என்ன அர்த்தம், செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்ற அர்த்தம். சரிங்களா. இப்போது இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஆனால் இந்த க்ரீன் கலர் கேண்டில் என்ன பண்ணல, இந்த லோவை பிரேக் பண்ண முடியல, அதே போல் இந்த ஹையையும் பிரேக் பண்ண முடியல. நீங்கள் வந்து இந்த விக்கை கணக்கு எடுத்துக்கூடாது இன்சைட் பார் அப்படின்னா. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாடியை தான் வந்து கணக்கு எடுக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விக்கையும் சேர்த்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. ஆனால் நம்ம டைப்பில் வந்து அந்தமாதிரி கிடையாது. இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியோட லோவையும் இந்த பாடியோட ஹையையும் வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற கேண்டில் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் என்ன ஆகுனா இந்த க்ரீன் கலரோட மொமெண்டம் வந்துருக்கும், அதாவது பையரோட மொமெண்டம் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிடும். அதுதான் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம இந்த கேண்டில் நமக்கு சொல்கிறது இன்சைட் பார். ஏன்னா நமக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுனா, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா லோவர் லோ. இப்போ நம்ம எடுத்துக்கூடிய இந்த எக்ஸாம்பிளில் இது மார்க்கெட் என்னாச்சுங்கிறதுனா டவுன் ட்ரெண்டு. அப்போ நமக்கு என்ன ஆகணும், ஒன்று ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆனால் தான் அப் ட்ரெண்டுக்கான ட்ரெண்டு போகும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ண முடியலனா இதுக்கு மேலே போக முடியல. இந்த சார்ட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்க காமிச்சிருக்கேன். பெரிய மொமெண்டம் கேண்டில் இருக்கா, இந்த பாடியை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த பாடி என்ன பண்ணோம், இந்த க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் பண்ணுச்சுன்னா அப்பர் சைடில் நமக்கு வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் இருக்கும். அப்படி ஹையர் ஹை ஃபார்மேஷனாக இங்கே வந்து பையரோட மொமெண்டம் உள்ளே வந்துருச்சுன்றது அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ண முடியல, ஹையை பிரேக் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போது இந்த பையரோட மொமெண்டம் என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு சார்ட்டில் லாஸ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அழகாக எந்த ட்ரெண்டு நோக்கி போதோ அதே ட்ரெண்ட்லேயே நம்ம ட்ரேடை வந்து எடுத்தோன்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு இன்சைட் பார் கேண்டல்ஸ்டிக் நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம போய்ட்டு ஒரு சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சார்ட் பாருங்கள், நம்ம இது வந்து இன்சைட் பார்க்காக எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னா இங்கேருந்து கீழே இறங்கிட்டு இங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு இல்லையா, ரிவர்சல் கொடுத்ததுனால நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கு வந்து பெரிய மொமெண்டம் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் அந்த மொமெண்டம் கேண்டலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடி இருக்குது இல்லையா, இந்த பாடிக்கு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற 3 க்ரீன் கலர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, நம்ம இந்த கேண்டலுக்குள்ளவே போயிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா என்ன ஆகணும், நமக்கு வந்து இதை தாண்டி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும் இல்லையா, க்ரீன் கலர் கேண்டில். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டில் போயிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு இல்லையா. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே பையரோட மொமெண்டம் இல்லை. ஸோ மறுபடியும் இந்த பாடியோட லோவை பிரேக் பண்ணோடனே மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டுக்கான என்ட்ரி கிடச்சாச்சு. ஃபைனலாக நமக்கு வந்து மல்டிபிள் கேண்டில் வந்து ஃபைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணோடனே மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்சைட் பார் வச்சு ட்ரேட் பண்ணோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்சைட் பார் வந்து ஃபார்மேஷன் கிடைக்காது. ஓகேங்களா? நீங்கள் எங்கே பார்த்தாலும் இன்சைட் பாரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேஷன் நமக்கு என்ன பண்ணலாம், தாராளமாக ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஸோ இன்சைட் பாருக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை காமிச்சேன். ஓகேங்களா? மூணாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கேண்டில். மொமெண்டம் கேண்டில் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டலுக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கேண்டில் பெருசாக இருந்துச்சுன்னா, இந்த கேண்டலோட பாடியை விட இந்த கேண்டலோட பாடி பெருசாக இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து மொமெண்டம் கேண்டில்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த கேண்டலோட பாடியை விட இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த க்ரீன் கலர் கேண்டலோட பாடி என்ன இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கா. அப்போது நமக்கு இங்கே பையரோட மொமெண்டம் வந்து உள்ளே வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த மொமெண்டம் கேண்டிலை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்போர்ட் லைனுக்கு இப்போ மார்க்கெட் வந்து ரெட் கலர் கேண்டலாக வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு ரெட்டு, இங்கே ஒரு ரெட்டு. ஸோ மறுபடியும் வந்து ஒரு சின்ன ஒரு லாங் விக் கேண்டில் பாடி குட்டியாக இருந்து இது ஒரு க்ரீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தமாதிரி வந்து நிறைய கேண்டில் வந்து இதுமாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ரிஜெக்ட் பண்ணுது, அந்த லைனை ரிஜெக்ட் பண்ணிட்டுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கேண்டில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கேண்டில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேட் என்ட்ரியே எடுப்போம். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த இடத்த பாருங்களா, மார்க்கெட் நமக்கு என்ன இருக்குன்னா கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டாங்க, செல்லர் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய மொமெண்டம் கேண்டில் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து வந்திருக்கு. அப்போது நமக்கு செல்லர் உள்ளே வந்துட்டான்ற தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், செல்லர் உள்ளே வந்தோடனே ட்ரேட் பண்ணக்கூடாது, எப்போவுமே ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணணும். அதாவது டவுன் ட்ரெண்ட் போனோம் நம்ம என்ன பண்ணணும், லோவரை ஃபார்மேஷன் பண்ணோமா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லோ வந்தது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு லோக்காக வெயிட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இன்சைட் பாராகவே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அந்த இன்சைட் பாரை அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்குள்ளே மேலே போயிட்டு, ஆனால் என்ன பண்ண முடியல, இந்த அப் ட்ரெண்டு இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்ண முடியாமல் 1 2 3 கேண்டில் என்ன பண்ணியிருக்கான், இந்த ரெசிஸ்டன்ட் லைனை ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கான். ரிஜெக்ஷன் பண்ணால் என்ன அர்த்தம், மார்க்கெட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டு போக போகுது. ஏன்னா நம்ம மொமெண்டம் கேண்டில் வந்து எங்கே யூஸ் பண்ணோம்,
ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மறுபடியும் ரிஜெக்ஷன் பண்ணதுனால, அதுவும் இல்லாமல் ஒரு மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால நமக்கு இந்த லோவை காட்டிலும் இந்த லோ, அதாவது இந்த லோ வந்திருக்கு இல்லையா, இந்த லோ வந்து நமக்கு லோயர் லோ. அதுவும் இல்லாமல் இந்த ஹையை காட்டிலும் இந்த ஹை கம்மி இல்லையா, அப்போ நமக்கு இது லோவர் ஹை. கிளியராக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ண போகிறோம். ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வெயிட் பண்ணுவோம், ஒரு புல் பேக்கு இந்த லோவர் லோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக் போவோம். அந்த புல் பேக்கோட டவுன் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கனு ப்ளஸ் இங்கே ஒரு சப்போர்ட் ப்ரோக்கன் ஆனோடனே நம்ம என்ன பண்ணோம், இதோட லோவர் டைம் ஃப்ரேம் உள்ளே போயிட்டு ட்ரேட் பண்ணுவோம். அப்படி ட்ரேட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஒரு மொமெண்டம் கேண்டில் பேட்டர்ன் மூலிமா சம்பாரிச்சிருப்போம். 4வது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷன். மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கா, இந்த சப்போர்ட்டில் 1 2 3 4 5 கேண்டில். இந்த 5 கேண்டில் என்ன இருக்குன்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணியாச்சு, ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஸோ இதுதான் மல்டிபிள் ரிஜெக்ஷன். நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் கிடைச்சாக்கா நம்ம வந்து அதில் வந்து ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க. ஃபெயில் ஆகிறதுனால செல்லருக்கான மொமெண்டம் லாஸ் ஆகுது. செல்லர் மொமெண்டம் லாஸ் ஆனோடனே பையர்ஸ் என்ன பண்ண போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து பெரிய மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட்லேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷன் இருக்குது இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்லரோட ப்ரிஸ்கிரிப்டிவ்லேருந்து பார்க்கலாம். ப்ரிஸ்கிரிப்டிவ்னா செல்லரோட பக்கத்துலேருந்து பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது செல்லர் என்ன நினைப்பான், ஓகே மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு, நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான். அதே சமயம் அவன் பொசிஷன் என்ன பண்ணுவான், ப்ராஃபிட் புக் பண்ணுவானா, க்ளோஸ் பண்ணுவானா. க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பைன்ற ஒரு ஆப்ஷன், ஏன்னா செல் பண்ணவன் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா பை பண்ணணும் இல்லையா. அப்படி பை பண்ணும்போது மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்குது. சரிங்களா. இப்போது பையர் என்ன திங்க் பண்ணுவான், புதுசாக உள்ளே வருவேன், ஓகே மார்க்கெட்டில் வந்து இங்கே சப்போர்ட் இருக்குது, அப்போ நம்ம சப்போர்ட்டில் வந்து பை பண்ணோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டுகளோ இல்லை பிவோட்டுகளோ நம்ம டார்கெட் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு செட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது பையர் என்ன பண்ணுவான், அவனோட புது பொசிஷனை சப்போர்ட்டில் வாங்க ஆரம்பிப்பான். அப்படி வாங்கும்போது என்ன ஆகுனா, டபுள் ஆக்ஷன் நடக்கும். டபுள் ஆக்ஷன்னா என்ன, செல்லரும் அவனோட பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவான். பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுனா பை பண்ணுவான். இது வந்து ஒரு ஆக்ஷனு. இன்னொன்று பையர்ஸ், புதுசாக வர பையர்ஸ் என்ன பண்ணுவான், அவன் பொசிஷனை வந்து பை பண்ணுவான். அப்படி பை பண்ணும்போது என்ன ஆகுனா, ரெண்டுமே அப் ட்ரெண்டை நோக்கி ட்ரிகர் பண்ணும். அப்படி ட்ரிகர் பண்ணுறதுலாம் என்ன ஆகுனா, இந்த டவுன் ட்ரெண்டுன்ற ஒரு ட்ரெண்டு நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்டுக்காக ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் வந்து இந்த மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷனோட சைக்காலஜி. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து மல்டிபிள் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ட்லேயோ ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றது என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. பொதுவாக ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஏதோ சார்ட் பேஷன் ஃபார்ம் ஆகுது இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும்போது நம்மளோட சைக்காலஜி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மற்ற பையரும் செல்லரும் என்ன பண்ணுறான் இல்லை அவங்க என்ன திங்க் பண்ணுறான்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ அப்படி கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போது அழகாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்தமாரி ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ மூலமாக என்ன பண்ணுச்சுன்னா கிளியராக தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. நம்ம வந்து இப்போ அதனால் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம போன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதிலேயே நமக்கு என்ன பண்ணியிருந்தோம், இந்தமாரி மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அந்த மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே கீழே வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா நம்ம எக்ஸாம்பிளில். ஸோ அதே தான் நம்மளால என்ன பண்ண தேவை, மறுபடியும் பார்க்க தேவையில்லை, டைம் தான் வேஸ்ட்டு. 5வது டைப் என்னென்னா ஷ்ரிங்கிங் கேண்டில். ஷ்ரிங்கிங் கேண்டில்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபார்ம் ஆன கேண்டலை விட ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த லெவலை வந்து தொடரும்போது. இது நமக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் மொமெண்டம் வந்து லாஸ் ஆகும் அப்படின்றத நமக்கு வந்து இந்த ஷ்ரிங்கிங் கேண்டில் குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கேண்டிலே வந்து பாருங்களேன், மார்க்கெட்டில் என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டில் வந்திருக்கா. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொமெண்டம் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர் கேண்டில். ரெட் கலர் கேண்டில் என்ன அர்த்தம், தொடர்ந்து பையிங் ப்ரெசன்ஸு ஃபஸ்ட்டு டைமாக செல்லர் வந்து உள்ளே வந்திருக்கான். அப்போ பையரோட மொமெண்டம் லாஸ் ஆகிருக்குன்றது கிளியராக தெரியுது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து மொமெண்டம் கேண்டில்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த பையரை விட இப்போ இருக்கிற பையர் எப்படி இருக்கிறான், ரொம்ப கம்மியாக இருக்கான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பையர் மொமெண்டம் இன்னும் லாஸ்ட்டில் தான் இருக்குது, நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணுறோம். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு கேண்டில் எப்படி இருந்தால் இந்த லெவல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போகும்போது ஈவன் சின்னது, இதை விடவும் சின்னது. ஸோ அதுக்கடுத்து ஒரு கேண்டில் ரொம்ப ரொம்ப குட்டி. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் போயிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சியா. அப்போ என்ன பண்ணியாச்சு, கிளியராக இந்த ரெசிஸ்டன்ட்டில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது, ப்ளஸ் ரிஜெக்ஷன் பண்ணுது. மார்க்கெட் அப்போது டவுன் ட்ரெண்டில் போகுன்றதை
இந்த ஒரு ஸ்விங்கிங் கேண்டில் நம்ம என்ன பண்ணியாச்சு, கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இதை மட்டும் பார்க்க மாட்டோம், இன்னும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன் எல்லாமே பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த நீங்கள் வந்து இந்த பாட்டமில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழகாக இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 5th டைப்பு. லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேண்டல் கலர் சேஞ்ச். இப்போ கேண்டல் கலர் சேஞ்சாக ஒன்றுங்க, இப்போ தொடர்ந்து வந்து ஒரே கலர்லேயே ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைமாக இந்த க்ரீன் கலர்லேருந்து வேறு ஒரு ஆப்போசிட் கலரில் மாறுது இல்லையா, இதுதான் வந்து கேண்டல் கலர் சேஞ்ச் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம அதை தான் கொடுத்துருவோம். தொடர்ந்து க்ரீனாக இருந்தது, இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டலாக மாறிச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குன்னா, இந்த மார்க்கெட்டில் பையரோட ப்ரெசன்ஸு இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைனில் போனோடனே வந்து பையரோட மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுன்ற அர்த்தம். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டல் வந்துருக்கிறதுனால நமக்கு என்ன ஆச்சு, தொடர்ந்து மார்க்கெட் வந்து இறங்கிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய இந்த 6 கேண்டல்ஸ்டிக் டைப்பு. நம்ம இப்போ 6 கேண்டல்ஸ்டிக் டைப் பார்த்தோமா. அந்த கேண்டல்ஸ்டிக் டைப் எல்லாத்தையுமே தனித்தனியாக யூஸ் பண்ணணுமா இல்லை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணுமான்ற கேள்வி கேட்டிங்கன்னா, தனித்தனியாக யூஸ் பண்ணக்கூடாது, கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல, அதாவது இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுக்கு மேலே வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணலாம், அது வந்து ஒரு சூப்பரான டைப்பு. அப்போ நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 3 பேட்டர்ன் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. நம்ம ட்ரேட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் ஒரு மல்டிபிள் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை வந்து நம்ம கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது அந்த ட்ரேடோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டான காம்பினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கிங் கேண்டல் ப்ளஸ் கேண்டல் கலர் சேஞ்சு ப்ளஸ் லாங் வீக் கேண்டல் ரிஜெக்ஷன். இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவல்லையோ இல்லை ரெசிஸ்டன்ட் லெவல்லையோ வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அப்போ வந்து கிளியராக புரியும். ஆனால் அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிளாஸை கவனிக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம 6 டைப் பார்த்தோம் இல்லையா, அந்த 6 டைப்பையும் நோட்டில் எழுதிக்கணும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த கேண்டலுக்கு என்ன அர்த்தம், எப்படி ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு ஃபைனலாக இந்த 3 கேண்டில் நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேங்களா, சார்ட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது. ஏன்னா இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாமே என்ன பண்ணோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ணோம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். 2வது ஸ்டெப்பு, இந்த 3 டைப்பில் எந்த டைப் ஃபார்ம் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு. 3வது கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இது இந்த 3 டைப்பையும் வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமானது நம்ம ஒரு 3-4 எக்ஸாம்பிள் பார்ப்போமா லைவாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சோட 1 வீக் டைம் ஃப்ரேம் தான் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த சார்ட் வந்து பாருங்களேன், மார்க்கெட் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு சூப்பரான சப்போர்ட் லெவல் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கா. அந்த ரவுண்ட் மட்டும் எடுத்துடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னாக்கா மார்க்கெட் இங்கே போயிட்டு ரிவர்சல் ஆகிடு, மறுபடியும் இங்கே போயிட்டு ரிவர்சல் ஆகிடு. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் வந்து இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இங்கே 2 இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, இப்போது கீழே வரும்போது இங்கே வந்து சப்போர்ட்டாக மாறிச்சு. ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல எந்தெந்த பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்றதை பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 1 2 3 4 4 கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டலாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் வரக்கூடிய கேண்டில் எப்படி இருக்குது, க்ரீன் கலர் கேண்டலாக இருக்கா. அப்போது கேண்டில் கலர் சேஞ்சு, கேண்டில் கலர் சேஞ்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. 2வது கன்ஃபர்மேஷன் பாருங்களேன், இந்த கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கா. இது அதாவது பாடி சொல்கிறேன், இந்த பாடி இதை விட இது கம்மியாக இருக்குது. அப்போது இதை விட இந்த கேண்டில் கம்மியாக இருக்கா. அப்போ கேண்டில் என்ன ஆகுது, ஷ்ரிங்க் ஆகுதா. அப்போது 2வது கன்ஃபர்மேஷன் ஷ்ரிங்கிங்கு. ஓகே. 3வது வந்து பாருங்கள், இந்த ஒரு லெவலில் ஒரு லாங் வீக் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கா. இது மட்டும் ரிஜெக்ஷன் பண்ணல, மறுபடியும் இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கா. அப்போ நமக்கு 3வது கன்ஃபர்மேஷன் மல்டிபிள் ரிஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் சைஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கா. ஆனால் அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் எப்படி இருக்குது, ஒரு மொமெண்டம் கேண்டில். அப்போ 4வது கன்ஃபர்மேஷன் மொமெண்டம். அப்போது நமக்கு 4 கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுவோம் இந்த அப்பர் சைடில்.
இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே broken ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம சேஃப் ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு முன்னாடி ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரேட் என்ட்ரி எடுப்போமா. அப்போ நமக்கு என்ன இருக்குது, இந்த ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கா. இங்கே பிரேக் பண்ணவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அழகாக இங்கே 154 நம்ம இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணியிருந்தா அங்கேருந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நமக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சூப்பராக வந்திருக்கா பார்த்தீங்கன்னா 4 கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நமக்கு ட்ரெண்ட் லைன் broken ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் ஆகிருக்கு. broken ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருக்கீங்களா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், கேண்டலை வந்து நம்ம கம்பைன் பண்ணிக்கணும். இது நீங்கள் வந்து எடுத்தோடனே ஒரு நாள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பை ப்ராக்டிஸ் மூலிமா தான் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து லெமன் ட்ரீ ஹோட்டலோட 1 வீக் டைம் ஃப்ரேம் சார்ட் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஒரு சார்ட் பாருங்களேன். இங்கே வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துக்கிறேன் 3 வாட்டி, 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி சப்போர்ட் எடுத்துருக்குதா. அப்போது ஃபைனலாக என்ன பண்ணி இந்த சப்போர்ட்டை இங்கே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்படின்னா ஆச்சு, இங்கே சப்போர்ட்டாக இருந்தது இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிச்சு. அப்போது இது நமக்கு ட்ரூ ரெசிஸ்டன்ட் லெவல். ஏன்னா சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிக்குது. அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ இது வந்து உண்மையான ரெசிஸ்டன்ட் லெவல். அப்போ மார்க்கெட் என்ன ஆகுனா கண்டிப்பாக அங்கே போனால் ரியாக்ட் ஆகும். ஒன்று இதை பிரேக் பண்ணால் நம்ம கால் ஆப்ஷன் போகும், அதாவது லாங் என்ட்ரி போகலாம். இதை பிரேக் பண்ணாமல் இப்போ இந்தமாரி லாங் வீக்கான ரிஜெக்ஷன் என்ன பண்ணுவோம், டவுன் என்ட்ரி போவோம் இல்லையா. ஸோ இப்போ அதே போல் என்ன இருக்குன்னா மார்க்கெட்டில் வந்து லாங் வீக் கேண்டில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் லோவர் லோ லோவர் ஹை லோவர் ஹைன்னு ஃபார்மேஷன் வரணும் இல்லையா. அப்போ நமக்கு இந்த இடத்துல லோ கொடுத்துருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கேயே போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்தமாதிரி ஒரு லெவல் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது நம்ம லாங் என்ட்ரி போவோம். அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மறுபடியும் இங்கே போய்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து எடுத்துருக்கான். ஏன் எப்படி ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிறான், க்ரீன் கலர் கேண்டல் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கா. அப்போது இந்த ஒரு இடத்துல என்னென்னலாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கலர் சேஞ்சு, ரெண்டாவது மொமெண்டம் கிடையாதுனா இந்த ஒரு கேண்டலை விட இந்த கேண்டல் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது இல்லையா பாடி. அப்போ நமக்கு ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் மொமெண்டம். 2 கன்ஃபர்மேஷன் வந்தாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனை இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கா. அப்போ 3வது கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கா. அப்போது ட்ரெண்ட் லைன் broken. ஆனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், இந்த லோவர் லோ ஃபார்மேஷன் நம்ம பண்ணோம், இந்த லோ ஃபார்மேஷன் பண்ணோம் இல்லையா. அப்படி வரத்துக்கு எங்கே வந்துருக்குன்னா ஃபைனலாக இந்த ஒரு கேண்டில் தான் பெரிய மொமெண்டம் கேண்டில் தான் ஒன்ஸ் அகைன் ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, 4வதாக இங்கே ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ரிஜெக்ஷனு ப்ளஸ்ஸு இந்த ஒரு சப்போர்ட்டு broken. அப்போ நமக்கு ஃபைனல் என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 52லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் வந்து வந்திருக்கா. அப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு, இதுலேயும் ஒரு சூப்பரான ட்ரேட் குவாலிட்டி கிடச்சிருக்கா. நம்ம இங்கே வந்து எங்கேயுமே ட்ரேட் பண்ணல. காரணம் நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருந்தாலும் நம்ம ஃபைனலாக நமக்கு வந்து இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அது நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்தாலும் என்ன பண்ணலாம், அழகாக இங்கே அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லைனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது 66 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக 60 என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நியர்பையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. சரிங்களா. சேஃப் ட்ரேடராக இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இல்லை அக்ரெசிவ் ட்ரேடர் என்ன மாதிரி இருந்தாக்கா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் என்ட்ரியை எடுக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம ஃபைனலாக இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். சரிங்களா. இது வந்து உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா சார்ட் வந்து எப்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ட்ரெண்ட் லைன் வரையும் போதே பார்த்துருப்போம். ஒரே மாதிரி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது. பட் நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும் தேடி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பிஹெச்இஎலோட 1 வீக் டைம் ஃப்ரேம் தான் எடுத்து வச்சுருவோம். இதில் நம்ம வந்து 2 எக்ஸாம்பிள் பார்க்குறோம் ஒரே சார்ட்டில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு இங்கே நல்லா மேலே போயிருக்கானா, மேலே போயிட்டு ரிவர்ஸில் வந்து வந்திருக்கா. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் இங்கே போகிறப்ப நமக்கு வந்து ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டுங்களா. இப்போ பாருங்கள் இந்த ஒரு கேண்டில் என்ன இருக்குன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட போகிறப்ப மொமெண்டம் கேண்டலாக இருக்குது. ஆனால் இந்த பக்கத்து வர கேண்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷ்ரிங்கிங் கேண்டில். அது ஃபாலோ பண்ணுற கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் கேண்டில் ப்ளஸ் கலர் சேஞ்சு. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்னென்ன கேண்டில்லாம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு மொமெண்டம் கேண்டில், ஷ்ரிங்கிங் கேண்டில். அப்போ நமக்கு இங்கே ஷ்ரிங்கிங். ரெண்டாவது
இங்கெல்லாம் க்ரீனாக இருந்தது, தொடர்ந்து க்ரீன் வந்தது, ஃபஸ்ட் டைம் ரெட்டாக போயிருக்கு. அப்போது கலர் சேஞ்சு. மூணாவது என்ன இருக்குன்னா, இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற கேண்டில் ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா, இந்த ஒரு எக்ஸ்டெண்ட்லேருந்து பெரிய ரெட் கலர் மொமெண்டம் கேண்டில். அப்போ நமக்கு மொமெண்டம் கேண்டில். அப்போ நம்ம என்ன ஆச்சு, கிளியராக மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுதுன்றது கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுவோம், இந்த லோவை மார்க் பண்ணுவோம். இந்த லோ பிரேக் பண்ணும்போது நான் அழகாக என்ன பண்ணலாம், இங்கே ட்ரேட் என்ட்ரி போகலாம். என்ன மாதிரி அளந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போதே லோ டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி. பார்த்திங்கன்னா நமக்கு 3 கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. ப்ளஸ் நமக்கு வந்து 1 2 3 கேண்டல் மல்டிபிள் ரிஜெக்ஷன். நாலாவது நம்ம மல்டிபிள் ரிஜெக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதில் வந்து வரும். சரிங்களா. இப்போ நான் அழகாக வந்து கிடச்சாச்சா, டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே, மறுபடியும் மதியம் மார்க்கெட்டு இதே சார்ட்டு தான். மார்க்கெட் வந்து இங்கே இப்படி போயிட்டு கீழே வந்திருக்கானா, இங்கே போயிட்டு கீழே வந்திருக்கானா, அப்போ நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சூப்பரான சப்போர்ட் டைனாமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடச்சிருக்கா. மறுபடியும் மார்க்கெட்டு ஒன்ஸ் அகெயின் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய கேண்டில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த 2 ரெட் கலர் கேண்டில் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு மொமெண்டம் ரெட் கலர் கேண்டில், ஸ்ரிங்கிங் கேண்டில், அது பக்கத்தில் வந்து க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கு அடுத்தது ரிஜெக்ஷன் வந்து அதாவது லாங் வீக் கேண்டில் ரிஜெக்ஷன். அப்போ இந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்லாம் வருது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஷ்ரிங்கிங் கேண்டில், ரெண்டாவது கலர் சேஞ்சு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லாங் வீக் ரிஜெக்ஷனு. ஸோ நம்ம வந்து இப்போது 3 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா. அப்படிங்கன்னா பண்ணலாம் அழகா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கூட என்ட்ரி வந்து எடுத்துருக்கலாம். அப்படி என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். அப்படி சப்போஸ் இந்த இடத்துல மிஸ் பண்ணவங்க கூட, ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க, அப்படி மார்க்கெட் என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா. அப்படி வர ஆரம்பிச்சது இந்த ஒரு சப்போர்ட் லைன் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் கேண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒரு லாங் வீக் ரிஜெக்ஷன் எல்லாம் வந்திருக்குதா. அப்போது இது வந்து ஒரு குட்டி க்ரீனு ப்ளஸ் ஒரு ரெட் கலர் கேண்டில் மறுபடியும் குட்டி குட்டி கேண்டலாக வந்து ஃபார்ம் ஆகினே வந்துட்டு ஃபைனலாக என்ன இருக்குன்னா ஒரு மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனையும் இங்கே பிரேக் பண்ணும்போது நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம், எப்போவுமே சேஃப் ட்ரேடராக இருந்தால் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் இதையும் மார்க் பண்ணிப்போம். இந்த லெவல் இங்கே பிரேக் பண்ணும்போது அழகாக என்ன பண்ணுவோம், 56ல் ட்ரேட் என்ட்ரி எடுப்போம். என்ன மாதிரி அழகாக என்ன பண்ணுவேன், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும்போது அழகாக இங்கே இது 1 டே டைம் ஃப்ரேம்னா 4 ஹவரில் போயிட்டு என்ட்ரி எடுப்போம். சரிங்களா. அப்படி எடுத்தோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு மேலே போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ட்ரேடிங்கை வந்து பிளான் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து 3 டிஃப்ரெண்ட் சார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், எப்படி நீங்கள் கேண்டல்ஸ்டிக்கை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் வந்தால் எங்கிட்ட கேளுங்க. சரிங்களா.